ஆல்ரெடி வீடியோவில் மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பிளான் கொஞ்சம் சின்னதாக சேஞ்ச் ஆகி இப்போ திருச்சி போயிட்டு மாமா வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு மதுரை கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு 3:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு ஒரு 10 மணிக்கு திருச்சி ரீச் ஆகிட்டோம். எங்கள் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி திடீர்னு நாங்கள் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொன்னோன்னா அத்தனை கால் எங்கள் மாமா வர வழியெல்லாம் கால் பண்ணிகிட்டே இருந்தார். உனக்கு என்ன சமைச்சு வைக்கணும், என்ன வேணும், எங்கே இருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்காக அத்தனை ஃபோன் பண்ணிவிட்டு நம்மளுக்காக வெளியிலேயே காத்திருந்து நம்ம வரும்போது வாசலில் வந்து வெல்கம் பண்ணுற இந்த மாதிரி ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் தான். எனக்கு எங்கள் தாய் மாமா வீடு வந்து அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு ஒரு அம்மா வீடு மாதிரி தான். அதுலேயுமே எங்கள் மாமா, எங்கள் அத்தை பசங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ சொந்த பந்தத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நானுமே அப்படி தான். எனக்கு வந்துட்டு ஃபேமிலின்றது ரொம்ப முக்கியம். என்ன தான் வந்துட்டு நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம என்ன பண்ணாலும் நம்மள்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருந்தாலுமே சரி, ஒரு சில உறவுகள் முக்கியம். நம்ம எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் நம்மளுக்காக ஒரு 4 பேர் வேணும் அப்படின்றது வந்து நான் வந்துட்டு ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பேன். எங்கள் அத்தை பையன் வந்துட்டு எனக்கு தர்பூசணிலாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எங்கள் மாமா வீடு இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா சுற்றியுமே காலி இடம் தான். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு இடத்துல இருக்கும் போது வந்து நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எப்போ தூங்குறோம், எந்திரிக்கிறோம் யாருக்கும் தெரியாது. நம்ம எது பண்ணாலும் வெளியே தெரிய போகிறதில்ல. நம்மளை சுற்றி நம்மளை பார்த்து போராமல் போடுறதுக்கும் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக எங்கள் அத்தை எனக்காக வந்து மீன் குழம்பு, சிக்கனு, சாம்பார், ரசம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எங்கள் அத்தையுமே அவங்க கையாளி சாப்பாடுலாம் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் எத்தனை பேர் வந்தாலுமே எங்கள் அத்தை முகம் சுளிக்காமல் வந்து சமைச்சு போடுவாங்க. நாங்கள் ஒரு தடவை போகும்போதும் 10 பேர் 13 பேர் தான் போவோம். எங்கள் அத்தை அவ்வளோ பேருக்குமே முகம் சுளிக்காமல் ஒருத்தருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த வரம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து எங்கள் மாமா வீடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருந்தப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க, சிஸ்டர் நானுமே திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு மார்னிங் வந்துட்டு மதுரைக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு இங்கே இருந்துட்டு நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். உங்களுக்கு வந்து உங்கள் தாய் மாமா எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். திருச்சியிலையுமே நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. திருச்சியிலேருந்து யாரெல்லாம் வந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். யாஷ் குட்டிக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. நான் அம்மா இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யாஷ் குட்டி இவ்வளோ தூரமாக கூட்டிகிட்டு வரேன். அவனுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. 1000 தான் காசு பணம் இருந்தாலுமே இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அப்படி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நேமே எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். பாய்.